ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைபேக் சாப்டர் தான். ஸோ பைபேக் சாப்டருடைய ஷார்ட் அண்ட் குவிக் ரிவிஷன். ஸோ நீங்கள் இது வந்து ஃபஸ்ட் டைம் லேர்னராக இருந்தாலும் சரி உங்களுக்கு இது புரியும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த பைபேக் சாப்டர் அப்படிங்கிறது டிஃபால்ட்டான ஒரு கொஷின். எந்த கொஷின் பேப்பர் அட்டெம்ப்ட் எடுத்து பார்த்தீங்கனாலும் இந்த பைபேக் சாப்டர் இருக்கும், ஓகேவா? ஸோ ஒன்று எம்சிக்யூவில் இருக்கும், இல்லை டிஸ்கிரிப்டிவில் இருக்கும். ஓகே, 6 மார்க்ஸ் குறையாமல் கேட்கக்கூடிய ஒரு டிஃபால்ட்டான ஒரு சாப்டர் வந்து இந்த பைபேக் சாப்டர். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பைபேக்னா என்னன்னே தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஸோ நார்மலாக என்ன நடக்கும், நான் எக்ஸாம்பிளுக்கே சொல்கிறேன், ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி, ஓகேவா? ஸோ என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், மீ லிமிடெட். சரியா? எனக்கு வந்து 100 crores தேவைப்படுது. என்னது 100 crores தேவைப்படுது. ஆனால் என்கிட்ட எவ்வளோ தான் இருக்குது? 50 crores தான் இருக்குது. என்னது? என்கிட்ட 50 crores தான் இருக்குது. நீ யோசிக்கிறேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்ககிட்ட வரேன். ஸோ யூ லிமிடெட், ஓகே. ஸோ நான் உங்ககிட்ட வந்து இப்போ சொல்கிறேன் என்னென்னா, இந்த மாதிரி வந்து பாருங்கள், நான் அந்த மாதிரி வந்து மீ லிமிடெட் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்கிட்ட வந்து 50 crore இருக்குது. ஸோ 100 crore எனக்கு தேவை, நீங்கள் வந்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே நீங்களும் ஒத்துக்கிறீங்க. சரி, எவ்வளோன்னு பார்த்தா 25 crores ஒத்துக்கிறீங்க. சரியா? ஓகே. நான் உங்கள்கிட்ட என்ன பண்ணுறேன், என்னுடைய ஓனர்ஷிப்பை ஷேர் பண்ணிக்கிறேன். கரெக்டாக 50 crores என்னுடைய ஓனர்ஷிப் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்னது, என்னுடைய ஷேரை உங்ககிட்ட இஷ்யூ பண்ணுறேன். என்னது, என்னுடைய ஓனர்ஷிப்பை தான் அந்த ஷேருன்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அப்போ அந்த ஷேர் என்ன பண்ணுறேன், உங்ககிட்ட நான் இஷ்யூ பண்ணி என்ன பண்ணுறேன், இந்த 25 crore வாங்கிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த 25% நீங்கள் தான் என்ன இருக்கீங்க, ஓனராக இருக்கீங்க. திரும்ப எனக்கு தேவைப்படுது, நான் என்ன பண்ணுறேன், அதர் ஸ்டெப் போகிறேன், அதாவது அதர் லிமிடெட், சும்மா, ஓகேவா? ஸோ அதர் லிமிடெட் அப்படின்றவங்க போகிறேன். அவங்களும் என்ன பண்ணுறாங்க, 25 crore ஒத்துக்கிறாங்க. அவங்களுக்கும் ஓனர்ஷிப் வந்து இஷ்யூ பண்ணிட்டேன், அதாவது ஷேர் வந்து இஷ்யூ பண்ணிட்டேன். சரியா? இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு ஷேர் கேபிட்டல் அப்படின்ற இடத்துல 100 crores இருக்கும். கரெக்டாக? இந்த 100 crores எதை குறிக்குது, என்னோட ஓனர்ஷிப்பும் குறிக்குது, உங்களோடதும் குறிக்குது, அதர்ஸோடதும் குறிக்குது, ஓகேவா? ஸோ இந்த டைமில் நம்ம பார்க்குறப்போ இந்த 100 crores என்ன நடக்குது, நான் ஓனராக இருக்கேன், நீங்கள்லாம் கோ ஓனர்ஸாக இருக்கீங்க. கரெக்டாக? கோ ஓனர்ஸாக இருக்கீங்க. சரியா? இப்போ என்ன ஆச்சு, இந்த மாதிரி நான் உங்ககிட்ட ஷேர்ஸ்லாம் இஷ்யூ பண்ணிவிட்டு ஓனர்ஷிப்லாம் ஆயிடுச்சு. நான் இப்போ திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னா, நான் ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட்டை சேல் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை சேல் பண்ணுறேன். என்னுடைய பேங்க்கில் என்ன ஆயிடுச்சு, என்கிட்ட பணம் இருக்குது. நான் யோசிக்கிறேன், என்கிட்ட தான் இப்போ பணம் இருக்கே, பேசாமல் இவனோடதை கேன்சல் பண்ணிட்டு இந்த பணத்தை உன்ட்ட கொடுத்துட்டு இந்த ஓனர்ஷிப்பையும் வாங்கிட்டா என்ன அப்படின்னு நான் யோசனை பண்ணுறேன். சரியா? ஸோ நான் இப்போ யோசனை பண்ணுறப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி யூ லிமிடெட், இந்த மாதிரி வந்து என்கிட்ட இப்போ காசு இருக்குது, நான் 25 crores உங்கள்கிட்ட என்ன பண்ணுறேன், திரும்ப கொடுத்துட்றேன், என்னோட ஓனர்ஷிப்பை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? நீங்களும் என்ன பண்ணுறீங்க, உங்களோட ஓனர்ஷிப்பை கொடுத்துட்றீங்க. சரியா? இப்போ என்னாச்சு, நான் உங்களோட ஓனர்ஷிப்பை நான் கேன்சல் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், நான் 25 crores வந்து லெஸ் பண்ணிடுறேன். நான் என்ன பண்ணேன், எதை வந்து கொடுத்தேன், உங்ககிட்ட காசை கொடுத்தேன். ஸோ அப்போ என்ன ஆச்சு, என்னோட பேங்க்லேயும் அந்த 25 crores வந்து குறைஞ்சிருச்சு. சரியா? இதே உங்களுடைய 25 crore அந்த மதிப்பு ஓனர்ஷிப்பு நான் எக்ஸ்ட்ராவாக வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி, அதாவது உங்களோட 25 crore மட்டும் இல்லாமல் 75 crore வந்து கொடுக்குறேன் எக்ஸ்ட்ராவாக. அப்போ என்ன ஆச்சு, இந்த இடத்துல 75 crore கொடுக்குறேன். அப்போ 50 crore கிட்டத்தட்ட என்னவா கொடுத்துருக்கேன், உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்து என்னோட ஓனர்ஷிப்பை நான் மீட்டிருக்கேன். இதுக்கு பேர் தான் என்னென்னா பைபேக்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் என்னது, பைபேக். சரியா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இதுதான் ஆக்சுவலாக நடக்குமே. ஓகே. ஸோ இதுக்கு தான் என்னென்ன மாதிரியான என்ட்ரிஸ்லாம் போடணும், என்னென்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் நடக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ மேட்டர். சரியா? இப்போ என்னென்ன மாதிரியான மேட்டர்ஸ் என்ன நடக்கும், என்ன வந்து ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் எவ்வளோ, இப்போ நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி நான் திரும்ப வந்து உங்கள் ஷேரை வந்து நான் வாங்க போகிறேன், என்னோடய ஷேரை பைபேக் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அதுக்கு யார் வந்து பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னா கோர்ட் வந்து பெர்மிஷன் கொடுக்கணும். சரியா? என்ன பண்ணணும், கோர்ட் வந்து பெர்மிஷன் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கம்பெனிஸ் ஆக்ட் சொல்கிற 3 டெஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணி அதில் விச்சவர் லோவரோ அந்த அளவுக்கு தான் என்ன பண்ண முடியும், மேக்ஸிமமே பைபேக் பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸ்க்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டெஸ்ட்டை வந்து படிக்கிறோம், 3 டெஸ்ட்டு. சரியா? இந்த 3 டெஸ்ட் பாஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகிடும், ஸோ இவ்வளோ தான் எனக்கு மேக்ஸிமம் பைபேக்கு அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிருவேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், என்னோடய பேலன்ஸ் ஷீட்டில் போய் நான் அதுக்கான எஃபெக்ட் எல்லாம் கொடுப்பேனா, ஓகேவா? ஸோ அதுக்கு தான் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பேலன்ஸ் ஷீட்டில் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக நான் ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டு சைமல்டேனியஸாக என்ன பண்ணுவேன், பேலன்ஸ் ஷீட்டில் இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், எங்கே எஃபெக்ட் ஆகும் எங்கே இம்பேக்ட் ஆகும்னு காட்ட போகிறேன். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து அப்படியே சைமல்டேனியஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் என்ன என்ட்ரி, அதுக்கு எப்படி பேலன்ஸ் ஷீட்டில் இம்பாக்ட் கொடுக்கணும், பைபேக் பண்ணால் என்ன என்ட்ரி, அதுக்கு எப்படி பேலன்ஸ் ஷீட்டில் இம்பாக்ட் கொடுக்கணும். இதுதான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக இருப்பது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு வீடியோ. சரியா? ஓகே கைஸ், ஸோ ஃபர்தர் வித்அவுட் வேஸ்டிங் ஆஃப் டைம் லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், கம்பெனிஸ் ஆக்ட் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டுக்கு வந்து கோர்ட்டில் வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்கணும், இந்த மாதிரி பைபேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோர்ட் பெர்மிஷன் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம
இந்த மாதிரி வந்து டெஸ்ட் அப்ளை பண்ணலாம். ஸோ டெஸ்ட் நம்ம அப்ளை பண்ணுறப்போ என்ன கிடைக்கணும், அந்த 3 டெஸ்ட்டில் விச்செவர் இஸ் லோவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அது எந்த ஷேர்ஸ் அளவுக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து மேக்ஸிமம் நீங்கள் பைபேக் பண்ணலான்னு வருதோ, ஸோ அந்த அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தான் நம்ம என்ன பண்ண முடியும், பைபேக் பண்ண முடியும். இல்லை அதுக்கும் உள்ள பைபேக் பண்ணுறதுனாலும் ஓகே. சரியா? ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம், டெஸ்ட் வந்து அப்ளை பண்ண போகிறோம். சரியா? மொத்தம் எத்தனை டெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டெஸ்ட் இருக்குது. கரெக்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் டெஸ்ட், ரிசோர்ஸ் டெஸ்ட் அண்ட் டெப்ட் ஈக்விட்டி டெஸ்ட். சரியா? ஓகே. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் டெஸ்ட். இதில் என்ன, ஃபஸ்ட்டு ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோ, அதில் 25% போட்டு இந்த ஷேர்ஸை கண்டுபிடிக்கலாம். அப்படி அவங்க டேரெக்டாக அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இவ்வளோ தான் அப்படின்னு அந்த பர்டிகுலர் சைடு இருக்கும்ல, அதாவது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இவ்வளோ ஷேர்ஸ் இன்ட்டு இவ்வளோ ஈச் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஷேர்ஸ் டேரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இன்ட்டு 25% போடலாம். அப்படி ஷேர்ஸ் டேரெக்டாக கொடுக்கலன்னா என்ன பண்ணணும், அந்த ஷேர் கேபிட்டல் எவ்வளவோ அதில் ஃபேஸ் வேல்யூ டிவைட் பண்ணி அப்புறமா என்ன பண்ணணும், 25% கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், இந்த ஷேருக்கான டெஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். சரியா? ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் டெஸ்ட். ஸோ ரிசோர்ஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப வந்து ஷார்ப்பாக கவனிங்க. என்னதுன்னா பெய்டப் ஷேர் கேபிட்டல், அதாவது ஈக்விட்டி உண்டு, ப்ரிஃபரன்ஸும் உண்டு. ஸோ பெய்டப் ஷேர் கேபிட்டல் இது வந்து என்னது, பெய்டப் ஷேர் கேபிட்டல்னு சொல்கிறேன், அதாவது அமௌண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் சைடில் அமௌண்ட்டாக இருக்கும்ல அது. ஓகே. அண்ட் தென் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி, அதாவது இதில் வர எல்லாமே ஆட் பண்ணி 25% கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் என்னென்னலாம் எடுக்கலாம், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இந்த ஆக்ட், அதாவது பைபேக் சாப்டர் பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ்ஸ் தான் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? ஸோ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமும் நம்ம எடுக்கலாம், ஜென்ரல் ரிசர்வ் எடுக்கலாம், ரெவென்யூ ரிசர்வ் எடுக்கலாம், P&L அக்கௌண்ட் எடுக்கலாம், டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன். ஸோ இது எல்லாமே என்ன எடுத்துக்கலாம், இந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் எடுத்துக்கலாம், ஃப்ரீ ரிசர்வ்ஸில். ஓகேவா? டன். இப்போ நெக்ஸ்ட் இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் எடுக்கக்கூடாது, ரீவால்யூவேஷன் ரிசர்வ் எடுக்கக்கூடாது, இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இக்னோர் இட். அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுக்கக்கூடாது, நெக்ஸ்ட் கேபிட்டல் ரிசர்வ் எடுக்கக்கூடாது. சரியா? ஸோ இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஓகேவா? டன். இப்போது இது மேலே நியூமரேட்டர் ஓவர் பெய்டப் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், அதை நம்ம ஆட் பண்ணி என்ன பண்ணணும், இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணி 25% கண்டுபிடிச்சி நியூமரேட்டரில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், பைபேக் ப்ரைஸ் எவ்வளோன்னு பாருங்கள், ஈச் ப்ரைஸ் அதில் என்ன பண்ணுங்கள், டிவைட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஷேர்ஸ் கிடைச்சிரும். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா டெப்ட் ஈக்விட்டி டெஸ்ட். அடுத்து என்னது, டெப்ட் ஈக்விட்டி டெஸ்ட். ஸோ டெப்ட் ஈக்விட்டி டெஸ்ட் ரொம்ப ஈஸி. என்னது, மொத்தம் எவ்வளோ டெப்ட்டோ அதில் பாதிக்கு சரிக்கு சமமாக என்ன இருக்கும், இது ஈக்விட்டி. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டோட்டல், அதாவது ஈக்விட்டி எவ்வளோ இருக்கோ அதில் பாதியாவது டெப்ட் இருக்கணும், அதாவது ஈக்குவலாக டெப்ட் ஈக்விட்டி டெஸ்ட் அப்படின்னா அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் டெப்ட் என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும், அதில் வந்து டிவைடட் பை 2 போடணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வந்திருக்கிற ஆன்சரை இந்த தேர்ட் ஸ்டெப்பில் லெஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கணும். ஸோ எதில் இந்த லெஸ் பண்ணுவோம், சர்ப்ளஸ் ப்ளஸ் ஈக்விட்டி. ஓகேவா? இது என்னன்னா இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா 25% அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த வேல்யூ தான் இதுவும். ஓகேவா? டன். இப்போ என்ன கிடைக்கும், தேர்ட் ஸ்டெப்பில் ஒரு வேல்யூ கிடைக்கும், அது நியூமரேட்டரில் வச்சுக்கிட்டு பைபேக் ப்ரைஸ் ப்ளஸ் ஃபேஸ் வேல்யூ. ஓகே, பைபேக் ப்ரைஸ் ப்ளஸ் ஃபேஸ் வேல்யூ. ஸோ ரெண்டே ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், ஒரு ப்ரைஸ். ஸோ அதால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கான ஷேர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். சரியா? சம்டைம்ஸ் பைபேக்கோடைய ப்ரைஸ் வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மார்க்கெட் வேல்யூ இதில் இவ்வளோ பர்சன்ட் மார்ஜின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஒன்றும் பண்ணல, அந்த மார்க்கெட் வேல்யூவில் அந்த எவ்வளோ பர்சன்ட் மார்ஜினோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க, இந்த பைபேக் ப்ரைஸ் வந்து கிடச்சிரும். சரியா? ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் டெஸ்ட். ஸோ இந்த 3 டெஸ்ட்டில் நம்மளுக்கு விச்செவர் இஸ் லீஸ்டோ லோவரோ, விச்செவர் இஸ் லோவரோ என்ன பண்ணணும், அதை தான் நம்ம என்ன பண்ணணும், மேக்ஸிமம் லிமிட்டாக எடுத்துக்கணும். சரியா? அதுக்குள்ளே தான் என்ன பண்ணணும், ஒன்று அந்த லிமிட் எல்லாம் அதுக்குள்ளே தான் என்ன பண்ண முடியும், நம்ம பைபேக் பண்ண முடியும். சரியா? ஓகே டன். ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராசஸில் இறங்குறோம். இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ராசஸில் இறங்குறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன், என்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா என்ன பண்ணுவேன், என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை என்ன பண்ணுவேன், சேல் பண்ணுவேன்னா. ஸோ அப்போ அதுக்கு என்ன என்ட்ரி, ஸோ நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை சேல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பேங்க் அக்கௌண்ட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து பணம் வந்திருக்கும். கரெக்டாக? ஸோ பேங்க் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிறனால டெபிட் பேங்க் அக்கௌண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் என்னை விட்டு போகுது, ஸோ கிரெடிட் இன்வெஸ்ட்மெண்ட். சரியா? அப்படியே என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டோ அதே வேல்யூவில் எனக்கு பணம் திரும்ப கிடச்சிதுன்னா இட்ஸ் ஓகே. பட் நான் வந்து அதிகமாக விற்றுருக்கேன் எனக்கு அப்படின்னா என்ன இருக்கும், கண்டிப்பாக எனக்கு ப்ராஃபிட் இருக்கும். கரெக்டாக? என்ன இருக்கும், எனக்கு ப்ராஃபிட் இருக்கும். இல்லை நான் கம்மியாக விற்றுருக்கேன் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கும், லாஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ டு இன்வெஸ்ட்மெண்ட் டு ப்ராஃபிட். ஸோ இதான் என்னது, இதுக்கான என்ட்ரி. ஸோ இதுக்கு எப்படி வந்து நம்ம இங்கே வந்து எஃபெக்ட் கொடுப்போம், அப்போ என்ன பண்ணுறேன், இன்வெஸ்ட்மெண்ட்டை விற்றுறேன், அதனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் நான் விற்றனால எனக்கு என்ன ஏறும், பணம் வந்து ஏறும். ஸோ நான் அதிகமாக விற்றுருந்தேன்னா ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸில் P&L எனக்கு ப்ராஃபிட் வரும். இல்லை நான் கம்மியாக விற்றுருந்தேன்னா ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸில் P&L எனக்கு என்ன ஆகிடும், நெகட்டிவாக ஆகும். சரியா? இதுதான் என்னது, பேலன்ஸ் ஷீட்டில் இதுக்கான கொடுக்குற எஃபெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைபேக். ஸோ பைபேக் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ நான் சொல்ல போகிற இந்த மேஜிக்கல் ஃப்ளோ சார்ட்டை நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா
இந்த பைபேக் என்ட்ரி ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன அமௌண்ட் போடணும்னு ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். இதுக்குன்னே இல்லை, ஏதாவது ஃப்ரெஷ் இஷ்யூ இதுக்கப்புறம் இஷ்யூ பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே இந்த குட்டி பைபேக் ஃப்ளோ சார்ட் ஈஸியாக போயிடும். சரியா? ஓகே டன். இப்போ சம்டைம்ஸ் கொஷினில் என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக கொடுத்துருவாங்க, இவ்வளோ தான் பைபேக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ 50,000 ஷேர்ஸ்னால் என்ன பண்ணுவாங்க, டேரெக்டாக 50,000 போட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல போட்டுக்கணும். சரியா? ஓகே டன். இப்போ சப்போஸ் கொடுக்கல, பர்சன்டேஜாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 20% வச்சுக்கலாம். சரியா? ஓகே, நான் 25 வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே டன். ஸோ இப்போ 25% வச்சுக்கிறோம். ஓகேவா? டன். இப்போ இந்த 25% இதில் போய் நம்ம அப்ளை பண்ணணும், ஈக்விட்டி ஷேர்ஸில் போய் அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து நம்ம போய் தேடணும், பேலன்ஸ் ஷீட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. இப்போ 2 lakh இருக்குன்னு வச்சுப்போம் பேலன்ஸ் ஷீட்டில். இப்போ போட்டோன்னே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு 50,000 கிடைக்கும். சரியா? ஸோ நார்மலாக வந்து டேரெக்டாக கொடுத்தாங்கன்னா இட்ஸ் ஓகே, டேரெக்டாக போட்டுக்க வேண்டியதான். இல்லைன்னா என்ன பண்ணணும், அந்த பர்சன்டேஜை ஈக்விட்டி ஷேரில் இந்த இடத்துல எழுதிக்கிட்டு ஸோ அதில் அப்ளை பண்ணி கீழே இங்கே போடணும். ஓகேவா? ஓகே டன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பிபி ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைபேக் ப்ரைஸ் வந்து 15 rupees per share அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா பைபேக் ப்ரைஸை இங்கே போடுங்க. ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ வந்து போட்டிருக்காங்க பேலன்ஸ் ஷீட்லன்னு பாருங்கள். இப்போ 10 போட்டிருக்காங்கன்னா 10 போட்டுக்கோங்க. இது என்ன பண்ணுங்கள், இப்போ மல்டிபிள் பண்ணி இந்த பாக்ஸில் போடுங்க. நான் சொல்கிறேன் எதுக்குன்னு, யூஸ் ஆகணும். சரியா? ஸோ இப்போ இந்த மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இதில் வந்து 7,50,000 வரும், இதில் வந்து 5 lakh வரும். சரியா? ஓகே டன். இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, அதாவது 5 lakh ஷேர்ஸு 15 rupeesக்கு வந்து பைபேக் ப்ரைஸ் அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி நான் உங்ககிட்ட ஷேர் இஷ்யூ பண்ணப்போ 10 ரூபா தான் ஒரு ஷேர். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு ஷேருக்கும் 5 ரூபாய் நான் என்ன பண்ணியிருக்கேன், ப்ரீமியமாக கொடுத்து உங்கள்கிட்ட என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ்ட்ராவாக கொடுத்து நான் இந்த மாதிரி இப்போ வாங்கியிருக்கேன். ஓகேவா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் வந்து இதுக்கான மீனிங். சரியா? ஓகே. கொஸ்டினில் நான் இதுக்கப்புறமா திரும்பவும் ஏதாவது எனக்கு காசு பத்தலன்னு விற்றுருந்தா நான் என்ன பண்ணிக்கணும், அதை வந்து லெஸ் பண்ணிக்கணும். இது இப்போதைக்கு இல்லை, நான் திரும்ப வந்து அந்த என்ட்ரி வர போகிறேன். சரியா? ஓகே டன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பைபேக் நடக்குது, இதுதான் அமௌண்ட்டுன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ என்ன என்ட்ரி வரும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி ஷேர் பைபேக் அக்கௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட். ஓகேவா? நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட பேங்க்கில் இருக்க காசை கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், உங்களுடைய ஓனர்ஷிப்பை என்ன பண்ணியிருக்கேன், கேன்சல் பண்ணியிருக்கேன். சரியா? ஓகேவா? சரி, ஓகே. இதெல்லாம் ஓனர்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டேன். ஓகே டன். இப்போது கரெக்டான ஓனர்ஷிப் தான் கேன்சல் பண்ணாரா இல்லை கூட கொடுத்து கேன்சல் பண்ணா, எக்ஸ்ட்ராவாக கொடுத்து கேன்சல் பண்ணல. ஸோ பேங்க்கில் என்கிட்ட இவ்வளோ தான் அமௌண்ட் இருக்குது, நான் கொடுத்துட்டேன். ஸோ மீதி நான் எங்கேருந்து எடுத்து போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேருந்தெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, செகண்ட் ஜென்ரல் ரிசர்வ், செகண்ட் ப்ரியாரிட்டி, தேர்ட் ப்ரியாரிட்டி பிஎன்எல். ஓகேவா? தென் ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்மளுக்கு என்ட்ரியுமே வரும். சரியா? ஸோ அப்போ என்ன வரும், ஃபஸ்ட்டு உங்களுடைய ஓனர்ஷிப்பை நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ கரெக்டாக ஓனர்ஷிப்பை கேன்சல் பண்ணால் இல்லை எக்ஸ்ட்ராவாக கொடுத்தேன். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்லேருந்து எடுத்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து எடுத்து கொடுத்துருப்பேன் சில டைம். அதுக்கப்புறம் வந்து பிஎன்எல்லேருந்து பத்தலைன்னா திரும்ப இங்கெல்லாம் பத்தலைன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஒரு வாரத்தையும் எடுத்து கொடுக்குறேன். சரியா? ஓகே. இதனால் என்ன ஆயிடுச்சு, உங்களுடைய ஈக்விட்டி ஷேரை நான் பைபேக் பண்ணிட்டேன். சரியா? ஓகே டன். இப்போ தேர்டாக என்ன ஒரு முக்கியமான என்ட்ரி போடணும்னா, நம்ம ப்ரீமியம்லேருந்து எடுத்து கொடுத்தோம்ல செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், அதுக்காக செப்பரேட்டாக ஒரு என்ட்ரி போடுவோம். ஓகேவா? ஸோ அது என்ன என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் டு ப்ரீமியம் பேபிள் ஆன் பைபேக். சரியா? அவ்வளோதான். இந்த 3 என்ட்ரிஸ் தான் என்ன வரும், பைபேக்கில் வரும், அதாவது பைபேக் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, பைபேக் மட்டும் தான் அந்த மாதிரி வாங்கலாமா, இல்லை ப்ரிஃபரன்ஸ் ஷேரை அந்த மாதிரி என்ன பண்ணலாம், ரிடீம் பண்ணலாம். சேம் லைக் தட். இதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸி இன்னும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலை நான் என்ன பண்ணுவேன், கேன்சல் பண்ணுவேன்னா, எதை கொடுத்து கேன்சல் பண்ணுவேன், என்கிட்ட இருக்க காசை கொடுத்து. ஸோ கேஷ் என்ன ஆகிடும், குறைஞ்சிருமா. ஸோ இது இங்கே நான் சைடில் போட்டுருக்கிறதுல என்னது, பேலன்ஸ் ஷீட்டில் கொடுக்குற இம்பாக்ட். ஓகேவா? ஸோ சைமல்டேனியஸாக பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு புரியும். இப்படி தான் பேலன்ஸ் ஷீட்லேயும் நீங்கள் இம்பாக்ட் கொடுக்கணும். இதே மாதிரி பேலன்ஸ் ஷீட் என்ன இப்போ நாங்கள் எம்சிக்யூவில் கேட்டாலும் நீங்கள் இந்த என்ட்ரியை ஞாபகம் வச்சுட்டு இங்கெல்லாம் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து இம்பாக்ட் கொடுத்துட்டு அப்புறமா திடீர்னு கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலில் என்ன வேல்யூ இப்போ இருக்குது ஆஃப்டர் பைபேக் அப்படின்னு எம்சிக்யூவில் கேட்பாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் எஃபெக்ட் கொடுத்ததுன்னு கரெக்டான என்ன அமௌண்ட்டுன்னு தெரியும். ஓகேவா? டன். இப்போது இந்த என்ட்ரி முடிச்சுக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன், உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் நான் கேன்சல் பண்ணுறேன். சரியா? ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட். ஓகே. ஸோ நான் அதே காசு தான் கொடுத்துருப்பேனா இல்லை எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பேன். ஸோ அப்போ ப்ரீமியம் அக்கௌண்ட்டை எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். சரியா? ஓகே டன். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் விச் ஓகே டன். இப்போது என்னாச்சு, நான் எப்படி எடுத்து கொடுத்தேன், உங்களுக்கு பேங்க்லேருந்து எடுத்து கொடுத்தேன். ஸோ அதுக்கான என்ட்ரி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட். ஓகேவா? ஓகே டன். ஸோ மேலே நம்ம வந்து இங்கே செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் செப்பரேட் என்ட்ரி போட்ட மாதிரி இங்கே என்ன பண்ணுறோம், செப்பரேட்டாக ஒரு என்ட்ரி போடுறோம். அவ்வளோதான். ஸோ அதுக்கு என்னது, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டு ப்ரீமியம் பேபிள் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அது வந்து என்னது, பைபேக்காக பண்ண ப்ரீமியம். இது என்னது, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ரெடீம் பண்ணுறதுக்கான பண்ண ப்ரீமியம். ஓகேவா? முடிஞ்சிருச்சு.
ஓகே, ஸோ இதான் அது ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போனஸ் இஷ்யூ. போனஸ் இஷ்யூக்கு நார்மலாக இந்த என்ட்ரி கிடையாது. பட் அதுக்கான எஃபெக்ட் வந்து என்ன இருக்கணும், இங்கே இருக்கணும். ஸோ போனஸ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நம்ம போடுறப்பே பார்த்துருப்போம் கரெக்டாக. போனஸ் இஷ்யூ வந்து என்ன ஆகும், ஸோ போனஸ் இஷ்யூனா என்ன ஆக்சுவலாக, நான் என்னோட ஷேர் போனஸாக இஷ்யூ பண்ணுறேன். ஸோ என்னோட ஷேர் இஷ்யூ பண்ணுறதுனால என்ன ஆகுது, உங்களுடைய ஓனர்ஷிப் அதிகமாகுது. ஸோ அதனால் என்ன பண்ணணும், போனஸ் இஷ்யூ ஆட் பண்ணணும். ஓகேவா, ஓகே டன். ஸோ இதை வந்து எதில் நான் யூட்டிலைஸ் பண்ணியிருப்பேன் ஆக்சுவலாக, அதே சேம் அந்த 3 திங்ஸ் தான். ஓகேவா, ஸோ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், அதுக்கப்புறம் என்ன ஆகுது ஜென்ரல் ரிசர்வ், அதுக்கப்புறம் பிஎன்எல் லாஸ்ட்டாக. சரியா, ஓகே டன். ஓகேவா, ஸோ ஃப்ரெஷ் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் புதுசாக இப்போ நார்மலாக பைபேக்லாம் போயிட்டு இருக்குது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணேன், என்கிட்ட பணம் இருந்துச்சு, பைபேக் திரும்ப வாங்கினேன். என்னோட ஷேர் ஓனர்ஷிப்பை நான் திரும்ப வாங்கினேன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது, திரும்பி எனக்கு வந்து பணம் தேவைப்படுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், திரும்ப ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணுறேன், என்னோட ஓனர்ஷிப்பை நான் இஷ்யூ பண்ண போகிறேன். அதே என்னோட ஷேர்ஸ் என்ன பண்ண போகிறேன், இஷ்யூ பண்ண போகிறேன். சரியா, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணுறனால ஃபார் எக்ஸாம்பிள் அதர் லிமிடெட், நம்ம எக்ஸாம்பிள் வச்சோமே அதை வச்சுக்கலாமா. ஓகே, ஸோ என்னாச்சுன்னா திரும்ப போய் அதர் லிமிடெட் கிட்ட இந்த மாதிரி என்ன பண்ணுறேன், ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி இன்னொரு கொஞ்சம் ஷேர்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன், இஷ்யூ பண்ணுறேன். ஸோ அதனால் என்ன ஆகும், அந்த அதர் லிமிட்டடோட ஓனர்ஷிப் என்ன ஆட் ஆகுமா. ஸோ அதே ஃப்ரெஷ் இஷ்யூ. ஸோ எப்படி வந்து இஷ்யூ பண்ணால் எனக்கு என்ன ஆகும், நான் எனக்கு காசு தேவைப்படுதுன்னு கேட்குறேன். அப்போ என்ன ஆகும், என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஸோ என்ன ஆகும், காசு ஏறுமா. ஓகே டன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஸோ டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேவா, ஸோ ஈக்விட்டி மட்டும் தான் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணலாமா, இல்லை வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணலாமா. ஸோ ப்ரிஃபரன்ஸும் பண்ணலாம். ஓகேவா, கொஷனில் இருந்தால் போடுங்க, இல்லைனா நோ. ஓகேவா, டன். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து முக்கியமான ஒரு என்ட்ரி. ஓகே, இது வந்து கொஷனில் எங்கேயும் கொடுத்துருக்க மாட்டாங்க. டிஃபால்ட்டாக நம்மளே போட வேண்டிய ஒரு என்ட்ரி தான் இந்த சிஆர்ஆர் அக்கௌண்ட். ஓகேவா, இது என்ன இந்த சிஆர்ஆர் அக்கௌண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கே நான் வந்து சொன்னேன் இல்லையா, நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி ஃப்ரெஷ் இஷ்யூ திரும்ப பண்ணால் அது லெஸ் பண்ணிக்கணும்னு சொன்னேன். அது லெஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு பியூராக ஒரு வேல்யூ கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரெஷ் இஷ்யூ என்ன வச்சுக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் 2,50,000 வச்சுக்கலாம். அப்போ அதை நான் லெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா திரும்ப எனக்கு என்ன இருக்கும், 2,50,000 இருக்குமா இந்த அமௌண்ட்லேருந்து. ஸோ 2,50,000 தான் என்ன பண்ணணும்னா சிஆர்ஆர் அக்கௌண்ட்டில் எடுத்துக்கணும். சரியா, இப்போ நான் எடுக்கிறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு என்ன என்ட்ரி போடணும் அப்படின்னா, ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டு சிஆர்ஆர் அக்கௌண்ட். என்னது, ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டு சிஆர்ஆர் அக்கௌண்ட். ஓகே, இதில் என்ன ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும்னா, நீங்கள் நாமினல் வேல்யூ தான் எடுக்கணும். என்ன பண்ணணும், நாமினல் வேல்யூ விச் இஸ் இங்கே. ஓகேவா, இதில் ஏதாவது ப்ரீமியம் இன்க்ளூட் ஆயிருக்கா, டிஸ்கவுண்ட் இன்க்ளூட் ஆயிருக்கா, பியூரான நாமினல் வேல்யூ. இந்த ஈச் ருபீஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன வந்திருக்கு அதுதான். ஸோ நாமினல் வேல்யூ தான் இங்கே எடுத்துக்கணும். அதுமாரி இங்கே ஃப்ரெஷ் இஷ்யூவை நான் ப்ரீமியமுக்கும் பே பண்ணியிருக்கலாம், டிஸ்கவுண்ட்டுக்கும் பே பண்ணியிருக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போது இந்த ப்ரீமியமு டிஸ்கவுண்ட்டு இதெல்லாம் இல்லாமல் பியூராக நான் எவ்வளோ வந்து என்ன இஷ்யூ பண்ணியிருக்கணும், அந்த இஷ்யூவோட வேல்யூ தான் என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். சரியா, ஓகேவா. ஸோ அதனால் இங்கே என்ன வரும், பியூராக என்ன வேல்யூ, ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்லாம் இல்லாமல் நாமினலாக என்ன வேல்யூ அதை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும், இங்கே வந்து ஜென்ரல் ரிசர்வ் டு சிஆர்ஆருக்கு எடுத்துக்கணும். ஸோ இதுக்கான பேலன்ஸ் எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்னது, ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து சிஆர்ஆர் அக்கௌண்ட்டுக்கு என்ன ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அப்போ இந்த ஜென்ரல் ரிசர்வில் என்ன ஆகும், லெஸ் ஆகும். சிஆர்ஆர் அக்கௌண்ட்டில் என்ன ஆகும், ஆட் ஆகும். ஓகேவா, ஓகேடா. ஸோ நெக்ஸ்ட்டு 2 என்ட்ரிஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு என்ட்ரி. ஓகேவா, ஒரு யூனிக்கான என்ட்ரினே நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தணும், டஃப்பாக கேட்கணும் அப்படின்னா இந்த என்ட்ரிஸில் ஏதாவது ஒரு என்ட்ரிஸ் கேட்டுருவாங்க. ஓகே, இது என்னென்னா, உங்ககிட்ட இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டிபெஞ்சரை வந்து கேன்சல் பண்ணிடுங்க. ஓகேவா, ஸோ இதனால் என்ன ஆகுது, உங்களுடைய ஓன் டிபெஞ்சர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுறீங்க. ஓகே, ஸோ இதுக்கான என்ட்ரி பார்க்கலாமா. ஓகேடா. ஸோ என்னோட ஓன் டிபெஞ்சருடைய என்ன பண்ணுறேன், நான் கேன்சல் பண்ணுறேன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. ஸோ ஓன் டிபெஞ்சர் கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் கேன்சல் ஆகுது. ஓகேவா, ஸோ நான் நார்மலாக அப்படியே என்ன டிபெஞ்சரோ அப்படியே கொடுத்துருப்பேனா, இல்லை ஏதாவது நான் ப்ராஃபிட் வச்சு ஏதாவது பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிப்பேனா, கண்டிப்பாக ஏதாவது என்ன இருக்கும், ப்ராஃபிட் இருக்கும். கரெக்டாக. ஸோ நான் டிபெஞ்சர் கேன்சல் பண்ணுறப்போ ப்ராஃபிட் வச்சுருப்பேன். ஸோ அந்த ப்ராஃபிட் எங்கே வரும், பிஎன்எல் ஆட் ஆயிடும். ஓகேவா, ஸோ பிஎன்எல்னு சொல்கிறத விட ரெவென்யூ ரிசர்வ் அக்கௌண்ட் போட்டிங்கன்னா பக்காவாக மேட்ச் ஆகிடும். ஓகேவா, டன். இப்போ அதுக்கான என்ட்ரி போடலாமா. அப்போ என்ன என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபெஞ்சர் கேன்சல் ஆகுதா. ஸோ டிபெஞ்சர் டிபெஞ்சரில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா, ஸோ டிபெஞ்சர் அக்கௌண்ட் டு இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டு என்னது, ப்ராஃபிட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, அதாவது ப்ராஃபிட் ஆன் இந்த கேன்சல் பண்ணுறதுல. ஓகேவா, ஸோ ப்ராஃபிட் ஆன் கேன்சலேஷன் கூட வச்சுக்கலாம். ஸோ என்ன ஆகும், இந்த ப்ராஃபிட்டை நான் என்ன பண்ணுறேன், ரெவென்யூ ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னா இப்போ சொன்னல, ஸோ ரெவென்யூ ரிசர்வ் அக்கௌண்ட், அவ்வளோதான். ஓகேவா, ஓகே டன். ஸோ அப்போ எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் அப்படிங்கிறது அது ஒரு கான்செப்ட் ஆக்சுவலாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா, இப்போது இன்றைக்கி நான் இந்த கம்பெனியில் எனக்கு எம்ப்ளாயீஸ்லாம் இருக்காங்க. ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் இந்த மாதிரி வந்து நான் ஆஃபர் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி வேல்யூவில்
என்ன இருக்கோ அதை நான் இப்போதைக்கு அவங்கள்ட்ட சொல்கிறேன். பட் ஃப்யூச்சரில் அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அதில் அவங்க என்ன பண்ணிக்கலாம், எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் சொல்கிறாங்க. சரியா? அப்படி பார்க்குறப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புக்கில் இருக்க ஒரு கொஷினே நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். சரியா? ஓகேவா? நான் ஒத்துக்கிறப்போ என்ன இருந்துச்சு அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ வந்து 10 rupees இருந்துச்சு. ஓகே, 1 ஷேருக்கு 10 rupees இருந்துச்சு. ஸோ மொத்தம் வந்து 1 lakh ஷேர்ஸ் நான் எஸ்ஓப்க்கு கொடுத்துருக்குறது, அதாவது எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன். ஓகே, எஸ்ஓப்னா ஸோ இந்த மாதிரி வந்து 10 rupees நான் ஒத்துக்கிறப்போ. ஓகே, டன்னா. இப்போது ஃப்யூச்சரில் அதுக்கு எவ்வளோவா, அதாவது எப்படின்னா 20 rupees. அப்போ என்ன ஆச்சு, எத்தனை ருபீஸ் வந்து ப்ரீமியம், எக்ஸ்ட்ரா 10 rupees ப்ரீமியம். ஓகேவா? ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா இப்போ கரண்ட்டாக அந்த டேட் வந்துருச்சான். ஓகேவா? ஸோ இப்போ அந்த பாஸ்ட்லேருந்து இப்போ இந்த ப்ரெசென்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ இவங்க எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாம் சேர்ந்து இந்த 1 lakhல 50,000 ஷேர்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, 50,000 ஷேர்ஸ் தான் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, திரும்ப 50,000 ஷேர்ஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன். ஸோ இதுக்கான என்ட்ரிஸ் நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பேங்க் அக்கௌண்ட். ஸோ எப்படி இருந்தாலும் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து என்னை விட்டு போக தான் போகுது. கரெக்டாக? ஓகேடா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுல இந்த மாதிரி எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பண்ணுறதுனால எம்ப்ளாயீஸுடைய அந்த ஒரு ஷேர், அந்த ஒரு ஓனர்ஷிப் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகுமா? ஓகேவா? இன்க்ரீஸ் ஆகுமா? அண்ட் தென் என்ன ஆகும், ஸோ நான் என்ன பண்ணேன், ப்ரீமியமுக்கு கொடுத்தேன் இல்லையா? ஸோ அதனால் என்ன ஆகும், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ஆட் ஆகுமா? ஓகே டன். இதில் என்ன ஃபுல்லாகவே எக்ஸசைஸ் பண்ணிட்டாங்களா இல்லை கொஞ்சம் இருக்கா? ஃபுல்லாகவே எக்ஸசைஸ் பண்ணிட்டாங்களா இல்லை கொஞ்சம் இருக்கா? இருக்குது. என்னது, அவுட்ஸ்டாண்டிங்கில் கொஞ்சம் இருக்குது. அப்போ பாதி 50,000 ஷேர்ஸ், அதாவது 5 lakh. கரெக்டாக? இன்ட்டு 10 போட்டோன்னா அப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும், கேஷில் ஆட் ஆகுது. அதான் இந்த பேங்க் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ இப்போ பேங்க் அக்கௌண்ட் 1 lakh. ஓகேவா? பேங்க் அக்கௌண்ட் 1 lakh. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா திரும்ப 5 lakh. இதில் இப்போ எக்ஸசைஸ் பண்ணுது 5 lakh. தென் நான் எக்ஸ்ட்ராவா சேர்த்தனால 1 lakh. புரியுதா? அவ்வளோதான் கைஸ். ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா பைபேக்கில் இருக்கிற எல்லா ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். எல்லா ஒரு ட்ரிக்கிஸ் பாயிண்ட்டு, இது நார்மலாக என்ன என்ட்ரி, அதுக்கு என்ன பேலன்ஸ் ஷீட்டில் என்ன எஃபெக்ட் கொடுக்கணும் எல்லாமே சொல்லியாச்சு. சரியா? ஸோ இனிமேல் எல்லாமே இன் யோர் ஹேண்ட்ஸ். ஓகேவா? ஸ்டில் யூ ஹாவ் கண்ட்ரோல் வித் யுவர் எக்ஸாம். ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும். நல்லா எஃபர்ட் போடுங்க. ஸோ நாளைக்கு தான் எக்ஸாம். ஸ்டில் யூ ஹாவ் கண்ட்ரோல். சொல்கிறது புரியுதா? இன்னும் உங்கள் கையில் இருக்குது நீங்கள் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறதுல. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களால் டு த எக்ஸ்டென்ட் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுங்க. ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அன்டில் தென், திஸ் இஸ் ஸ்வேதா சைனிங் ஆஃப். தேங்க்யூ.